வணக்கம். ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து 8ஆம் வீட பத்தி பார்க்க போறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, நெறைய என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து என்னுடைய இந்த 2025 ப்ரெடிக்ஷன்ல நான் வந்து 8த் ஹவுஸ பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல ராகு வருது. சிம்மத்துக்கு 8ஆம் இடத்துல சனி வருது. விருச்சிகத்துக்கு 8ஆம் இடத்துல குரு வருது. ஸோ இந்த மாதிரியான அதே மாரியே மகரத்துக்கு 8ஆம் இடத்துல கேது வருது. ஸோ இந்த மாதிரி ப்ரிடிக்ஷனை வச்சு நான் சொல்லும்போது, நெறையா பேர் வந்து அ இத பத்தி விரிவாக சொல்லியிருக்காங்க 8ஆம் வீட்ட பத்தி. அது மட்டும் இல்லாம நெறையா பேரு வந்து டூம்ஸ்டே மார்ச் 29, 2025 டூம்ஸ்டேய பத்தி நெறைய இங்கிலீஷ் சப்டைட்டில் போட சொல்லி வருது. அ அது வந்து மெசேஜாவும் வருது, மெயிலாவும் வருது, கமெண்ட்ஸாவும் போடுறாங்க. என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இங்கிலீஷ் தெரியும். நான் அந்த அளவு இது கிடையாது. பட் கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்குது. இங்கிலீஷ்ல பேசுறதுக்கோ, இல்ல இங்கிலீஷ்ல சப்டைட்டில் போடுறதுக்கோ கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்கிறது. ஜஸ்ட் ஒரு ரிக்வெஸ்ட் தான். யாருக்காவது என்னுடைய பதிவு புடிச்சிருந்ததுன்னா, ஆ நீங்க கொஞ்சம் இந்த கமெண்ட்ஸ்ல வந்து அத ஒரு ஒரு ஷார்ட்டா ஒரு ஷார்ட் ஸ்டோரியா அத நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா, எல்லாருக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆ பதிவுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலோ, நீங்க ஜாதகம் படிக்கணும்னாலோ என்னோட வெப்சைட் இருக்கு ஜெயஸ்ரீபாலன்.com. அதுல போய் நீங்க உங்கள பதிவு பண்ணிக்கலாம். ஜாதகம் படிக்கிறதுக்கும் நீங்க அதுல வந்து பதிவு பண்ணிட்டு என்ன ரீச் ஆகலாம். இப்போ 8ஆம் வீடு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, அந்த 8ஆம் வீட்டுக்கு ஒரு தனித்தத்துவம் உண்டு. ஒவ்வொரு வீட்டுக்குமே தனி உண்டு. அதே மாரி 8ஆம் இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கூடுதலான அதுக்கு இது உண்டு. காரணம் என்னன்னு கேட்டா, அது ஒரு ரகசியமான இடம். நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரி. நாளைக்கு என்ன நடக்க போறதுன்னு நமக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நன்னா இருப்போம். 5 நிமிஷத்துல நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போய்டும் இல்லையா? அந்த மாரியான ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இன்ஹெரிட்டன்ஸ். நம்ம திடும்னு நம்ம மாறுது. மனிதர்கள் வந்து மாறுது. டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரியான ஒரு விஷயம். நம்மளுடைய இன்லாஸ். அந்த மாரி இது நமக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸும் சில சமயத்துல நம்ம பேரண்ட்ஸ் மூலமாவோ, நம்மளோட இன்லாஸ் மூலமாவோ இந்த மாரி நமக்கு வருது. அதே சமயத்துல ராகு போய் 8ஆம் இடத்துல இருந்து, அந்த ராகுவோட தசையே நடந்து இருக்கும்போது, உங்களுக்கு திடும்னு புகழின் உச்சத்துக்கு போவீங்க. ஆனா, அந்த ராகு அந்த தசை முடியறதுக்குள்ள, அது நம்மள கீழயும் தள்ளி விட்டுட்டு போயிடும். ஓகேயா? அது மட்டும் இல்லாம, ஒருத்தர் வந்து படிக்காத ஒரு முட்டாள். அவன் பயங்கரமா பணக்காரனா ஆறான் அப்படின்னு கேட்டேன்னா, அதுக்கு காரணம் 8ஆம் இடம். திடும்னு அவனுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டு அவன் ரொம்ப நல்ல சக்சஸ்க்கு போயிடுவான். அதே சமயத்துல ஒரு நல்ல புத்திசாலியான, ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான இருக்கிறவா 8ஆம் வீடு சரியில்லைன்னா பாதிக்கப்பட்டு பரம ஏழையா ஆயிடுவா. ஸோ அது மாரி யார நம்ம வந்து தகுதியில நினைக்கிறோமோ, அவள உச்சத்துக்கு கொண்டு போறதும், தகுதியா இருக்கிற ஒருத்தர நிச்சயத்துக்கு கொண்டு போறதும் எல்லாமே இந்த 8ஆம் வீட்டுக்கு மிகப்பெரிய விஷயம். அப்போ அந்த இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம வந்து ஒரு பரிகாரம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பரிகாரத்துக்கு வந்து சில சமயத்துல அஸ்ட்ராலஜர் சொல்லுவா, "நீ மந்திரங்கள வந்து 1 மாலை ஜபி, 2 மாலை ஜபி, 3 மாலை ஜபின்னு" சொல்லுவா நெறையா. அந்த மாலைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு மாலைக்கு வந்து 108 முத்து உண்டு. அந்த 108 முத்துக்கு வந்து 27 நட்சத்திரம், 4 பாதம், 27 × 4 108. ஸோ அந்த 108னா ஒரு ஃபுல் க ஜாதகத்துல அந்த 360 டிகிரிக்குள்ள அத்தன ராசியையும் கவர் பண்ணி, அத்தன நட்சத்திரங்களையும் கவர் பண்றது தான் அந்த மந்திரம். ஸோ அந்த மந்திரம் அவ்வளோ ஜபிக்கும்போது நமக்கு அந்த வாழ்க்கையில அந்த கர்மாக்கள் வந்து கஷ்டங்கள் கழிஞ்சு நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுனால அது சொல்றா. அதுக்கு அர்த்தம் என்னதுன்னு கேட்டா, ஒவ்வொரு ராசியும் இன்னொரு ராசிக்கும் லிங்க் உண்டு. அதாவது 2ஆம் வீட்டுக்கு அதிபதியும், 7ஆம் வீட்டுக்கு அதிபதியும் நமக்கு மாரகன் அப்படின்னு சொல்றோம். அப்போ 8ஆம் வீடு நமக்கு எக்ஸிட்டா இருந்ததுனாக்க, நமக்கு மாரகனுக்கு நம்மளுடைய வியாதிக்கோ, நம்ம சாவுக்கோ காரணம் என்னதுன்னு கேட்டா, 2ஆம் வீட்டுக்கு அதிபதியும், 7ஆம் வீட்டுக்கு அதிபதியும் அவங்களுக்கு தான் அந்த அதிகாரத்த குடுத்துருக்காங்க. அவங்க அதிகாரம்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு வியாதியையோ, நம்மள அந்த சிச்சுவேஷன்ல கொண்டு போய் நிறுத்துறதோ, அது ஒருத்தருக்கு ரோட்ல போறாங்க, ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னா, அவங்கள கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துறோட வேலை வந்து இந்த 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு அதிபதியும். ஆனா, அந்த உயிரை எடுத்து அது பண்றது வந்து 8ஆம் வீடு இல்லையா? அப்ப அந்த 8ஆம் வீட்டுக்கு அது நேர் இது 8க்கு 8 எது? 3ஆம் வீடு இல்லையா? ஸோ, அப்போ இந்த 2ம் 3ம் 7ம் 8ம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர்லிங்க்டு இல்லையா? எப்படி நம்ம பார்க்கணும்னா, ஏ எட் 2ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு வந்து நமக்கு எக்ஸிட் ஆகுதுன்னா, நமக்கு 3ஆம் வீடு வந்து
நமக்கு அதோடைய 8க்கு 8 பவாத்வம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு தசைகள் நடக்கும்போது, அந்த தசைகள்ல 8ஆம் வீட்டுடைய அந்த புக்தி நடக்கும்போது, அந்த புக்தியோ, அந்தர புக்தியோ நடக்கும்போது, நமக்கு அந்த நம்ம டிரான்ஸ்மிஷன் வரதா இருந்தாலோ, இல்ல இன்ஹெரிட்டன்ஸ் வரதா இருந்தாலோ, நமக்கு வந்து இல்ல வியாதி வரதா இருந்தாலோ, நமக்கு உயிருக்கு ஆபத்து வரதா இருந்தாலோ, நம்ப அத வந்து பார்க்கக்கூடியது வந்து அந்த எஃபெக்ட் வர்றது வந்து 8ஆம் வீட்ல தான் இருக்கிறது இல்லையா? ஸோ, அதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம். எதுவா இருந்தாலும் வெறும் ஒரு ஒரு டீச்சிங்க்காக சொல்றேன் அது. அதனால அதனால தான் டீச்சிங் ஒரு ஜாதகம் கத்துக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் நம்ம இன்டர்நெட்ல பண்ணி தப்பா புரிஞ்சுண்டு, தப்பா ப்ரெடிக்ஷன் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ, பவாத்பவம் கான்செப்ட்ன்னு ஒண்ணு உண்டு. அந்த பவாம் டெக்னிக் உண்டு பவாபவம். அந்த பவாபவத்துல 8க்கு 8 எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா 3ஆம் வீடு. அந்த 3ஆம் வீட்ல தான் எல்லாமே நடக்கும். ஆக்டிவேஷன் நடக்கும். அதே மாரியே 8ஆம் வீட்டில போய் தசை நடந்து அது 3ஆம் வீட்டு ஆக்டிவேஷன் அதாவது வீரிய விஜயஸ்தானம், நம்முடைய எக்ஸாம்ல எழுதுறது, நம்ம எதுவும் பண்றது, நம்ம சிப்லிங்ஸ் உறவு நன்னா இருக்கிறது, உறவு பாதிக்கப்படுறது, நம்ம நெய்பரோட நடக்கிறது, இது எல்லாமே 8க்கு 8 8ஆம் வீட்டுக்கு தசை நடக்கும்போது, 8ஆம் வீட்டு புக்தி நடக்கும்போது, 3ஆம் வீட்டுடைய புக்தி நடக்கும்போது, 3ஆம் வீட்டு கிரகத்தோட இது நடக்கும்போது நமக்கு அது மாரி ஆகும். இதெல்லாம் வந்து ஒண்ணுக்கொண்ணு இன்டர்லிங்க் இருக்கிறது. ஓகேயா? ஸோ, இந்த மாரி தான் நம்ம ஒரு ஜாதகத்த பார்க்கணும். இந்த மாரி ஒரு ஜாதகத்த அழகா படிக்கணும் அப்டின்னாக்க, நீங்க வந்து என்னுடைய வெப்சைட்ல போய் நீங்க கத்துக்கலாம். சரி இதுக்கு வந்து பரிகாரம் உண்டு இல்லையா? நம்ப எப்பவுமே நம்ம சொல்லக்கூடாது. இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. இல்லையா? சரி அதுக்காக 8ஆம் வீடுனா இல்லைங்களா பயந்துக்கணுமா? பயப்படுமா? அது பயப்படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னு நம்ம பார்க்கணும். இல்லையா? ஸோ, அப்போ என்னாகும், இப்போ வந்து 8ஆம் வீடு வந்து உங்களுக்கு ஃபயர் சைனா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாகும், அதாவது கன்னியா லக்னத்துக்கு 8ஆம் வீடு எது? மேஷம். மேஷம் எது? பரிக இது ஃபயர் சைன் இல்லையா? அப்போ நீங்க எத்தனைக்கு எத்தனை ஹோமம் வளர்க்குறீங்களோ, இந்த கணபதி ஹோமமோ, நவகிரக ஹோமமோ, சுதர்சன ஹோமமோ, எந்த ஹோமம் நீங்க வளர்க்குறீங்களோ, அந்த அடிக்கடி செய்யணும். அது மாரி செய்யும்போது, அந்த 8ஆம் வீட்ல ஏதாவது ஒரு கிரகம் இருந்து, அதனால உங்களுக்கு பாதிப்பு வருது. உங்களால இப்போ 8ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து அ கெட்டு போயிடுச்சுன்னா, உங்களால சரியா வீடு வாங்க முடியாது. வீடு ரிலேட்டட்ல ப்ராப்ளம் வரும். பிளட் ரிலேட்டட்ல உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அப்படியெல்லாம் இருக்கும்போது, அத நீங்க சப்சிடைஸ் பண்ணணும். அந்த கஷ்டங்கள நீங்க சப்சிடைஸ் பண்ணணும்னா, சிம்பிளானது ஆஸ்ட்ராலஜர்ட்ட போறதுக்கு பதிலா, நீங்க வந்து ஹோமத்த வளர்க்கலாம். அந்த ஹோமம் வளர்க்கும்போது, கணபதி ஹோமம் வளர்க்கலாம். இல்லன்னா முருகனுக்கும் தனியா ஹோமம் கிடையாது. நவகிரக ஹோமம் வளர்க்கலாம். சுதர்சனம் ஐயங்காரா இருந்தா சுதர்சன ஹோமம் பண்ணலாம். மத்த எல்லாருமே வந்து ஒரு ஹோமத்த வளர்த்து திருச்செந்தூர் முருகனோ, சுவாமி மலையோ, திருவண்ணாமலையோ போய் அந்த இடத்துலயும் நீங்க பரிகாரத்த பண்ணலாம். அதே மாரியே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்தது அ 8 யாருக்கு வருது? ரிஷபம். ரிஷபம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு துலாத்துக்கு வந்து 8ஆம் இடம் வந்து ரிஷபம். ரிஷபம் வந்து எர்த் சைன். எர்த் சைன்ல இருக்கும்போது, உங்களுக்கு ஜெம் ஸ்டோன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். எர்த்துலேருந்து வரதெல்லாம் முத்துக்கள் இல்லையா? ஸோ, அதனால நீங்க வந்து ஜெம் ஸ்டோன் போட்டுண்டேனாக்கா, அதோடைய கஷ்டங்கள்லேருந்து நீங்க சரியா வரலாம். அப்போ நீங்க விருச்சிகம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடம் வந்து உங்களுக்கு ஏர் சைனா வருது. மிதுனம். அப்போ என்னன்னா, எத்தனைக்கு எத்தனை ஸ்லோகங்கள். காத்து தானே! நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன காத்திலே தான் பாஷைகள் பரிமாறப்படுறது. அதனால நீங்க மந்திரங்கள், ஜபங்கள் ஓதிக்க சத்தமா சப்தம் சொல்ல 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 உங்களுடைய கஷ்டங்கள் வந்து குறையும். ஓகேயா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8ஆம் இடம் வந்து தனுருக்கு. தனுருக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் வாட்டர் சைன். அப்போ அந்த வாட்டர் சைனா இருக்கும்போது, நீங்க நெறையா பால் தானம், அன்னதானம், அதுவும் அந்த எல்லாமே நீங்க உங்க கையால பண்ணினதா இருக்கணும். அந்த மாரி பண்ணி நீங்க விநியோகங்கள் செய்யும்போது, அ உங்களுக்கு இதனுடைய கஷ்டங்கள்லேருந்து நீங்க உங்கள இது பண்ணிக்கலாம். தப்பிச்சுக்கலாம் நீங்க அதுலேருந்து. ஆ இதுதான் எனக்கு தெரிஞ்சது 8ஆம் பாவம் எனக்கு என்னென்ன எப்படி பண்ணிக்கலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறது. இது மாரி உங்களுக்கு ஜாதகங்களை மிக நுணுக்கமாக நானே சுயம்புவா கத்துண்டேன். நானே காதுல பேசாம, நம்ம பேசுறது வந்து நியாயமா நியாயமா இருக்கான்னு அடுத்தவன் நம்மள ஜட்ஜ் பண்ணுவான் இல்லையா? நம்ப அந்த பேசுற விஷயத்த வந்து மிகவும் அருமையா நம்மளுடைய புத்திசாலித்தனத்த நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு காமிச்சு, நல்லா பண்ணோம்னா நீங்க அதோடைய நுணுக்கங்கள் தெரியும். ஏன்னா ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வெறும் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் கிடையாது. அது ஒரு பெரிய ஓஷன். அந்த ஓஷன்ல வந்து நம்ப நல்லா கத்துக்கணும். கத்துக்கிறதுக்கு தான் நானும் நானும் இன்னும் படிச்சுன்னு தான் இருக்கேன். புக்ஸ் வாங்கின்னு தான் இருக்கேன். படிச்சுன்னு தான் இருக்கேன். எனக்கு எத்தன படிச்சாலும் திருப்தி இல்ல ஜாதகத்துல. இன்னும் நெறைய கத்துக்கணும், கத்துக்கணும்னு தான் தோணும். அதனால இதுல வந்து நெறையா இருக்கு. விஷயங்கள் நெறையா இருக்கு. யோகங்கள் கத்துக்கணும், நுணுக்கங்கள் கத்துக்கணும். ஆ நெறைய பாவங்கள கத்துக்கணும், நவாம்சத்த கத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி 8ஆம் இடம் பாதிச்சதுன்னா, அது வந்து 4த் ஹவுஸ்ல வந்து நவாம்சத்துல 4த் ஹவுஸ்ல எங்க கொண்டு போய் முடியும்? அது மாரிலாம் நெறைய விஷயங்கள் இருக்கு. அத பத்தின இதெல்லாம் படிக்கணும்னாக்க, நீங்க
ஜாதகம் படிக்கணும்னா அந்த எஸ்பிபாலன்.காம்ல மீட் பண்ணுவோம். அடுத்ததுல ஒரு நல்ல பதிவோட உங்கள திருப்பியும் மீட் பண்றேன்.